السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த துஆவை 113 தடவைகள் ஓதுவோம். நாம் இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நோக்கங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றான். அதே போன்று நாம் ஏதாவது ஒரு விடயத்தில் நல்ல செய்தியை அல்லது வெற்றியை எதிர்பார்க்கின்றோம் என்றால் இந்த துஆவை 113 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அந்த விடயத்திலே அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதுவதற்கு ஆரம்பம் செய்வோம். யகீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக நமக்கு பலனளிப்பான். ஏனென்றால் இதனை ஓதி பலர் அனுபவம் அடைந்திருக்கிறார்கள். இமாம்கள் காட்டி தந்த மிகச்சிறந்த ஒரு வழிமுறையாக இந்த வழிமுறை இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய நோக்கங்கள் நிறைவேற, அதே போன்று நாம் எதிர்பார்த்த ஒரு விடயத்தில் வெற்றி கிடைக்க, ஹலாலான ஹாஜத்துக்கள் அனைத்தும் நிறைவேற இந்த அல் குர்ஆனினுடைய வசனத்தை 113 தடவைகள் ஓதுவோம். யஃப்ரஹுல் முஃமினூன் பினஸ்ரில்லாஹ் யன்சுரு மை யஷா வஹுவல் அஸீஸுர் ரஹீம். யஃப்ரஹுல் முஃமினூன் பினஸ்ரில்லாஹ் யன்சுரு மை யஷா வஹுவல் அஸீஸுர் ரஹீம் என்று வரக்கூடிய இந்த அல் குர்ஆனினுடைய வசனம், இதனுடைய பொருள் என்னவென்றால், அந்நாளில் முஃமின்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், அல்லாஹுடைய உதவியை கொண்டு மகிழ்வார்கள், தான் நாடியவர்களுக்கு அவன் உதவி செய்வான், அவன் யாவற்றையும் மிகைத்தவன், மிக கிருபையுடையவன் என்று பொருள்படக்கூடிய அல் குர்ஆனினுடைய 30வது அத்தியாயத்தின் 4வது மற்றும் 5வது வசனம். இந்த 2 வசனங்கள் மிகச்சிறந்த 2 வசனங்கள், அல்லாஹ்வின் உதவியை கேட்கக்கூடிய மிகச்சிறந்த வசனங்கள். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் கையேந்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனினுடைய வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். நம்முடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.